Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய இலவச சைக்கிள்களில் தரம் இல்லை என்று மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன? வணக்கம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லாத சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம் என்பது பல ஆண்டுகளாக அமலில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த சைக்கிள்கள் ஒரு தரமற்ற முறையில் வழங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் முன்வைத்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அரசு வழங்கிய இலவச சைக்கிள்களுடைய தரம் மிகவும் குறைவாக இருப்பதாக மாணவர்களும் ஆசிரியர்களும் கருத்து தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள ப. சிதம்பரம், இந்த தரமில்லாத சைக்கிள்கள் என்பதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அதனை விற்க வேண்டிய கட்டாயம் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். சைக்கிள்களை தயாரித்து அளித்த நிறுவனங்கள் எவை என்று கேள்வி எழுப்பியதோடு 3-4 நிறுவனங்களுக்கு மேல் இருக்க முடியாது என்றும், இந்த தரமில்லாத சைக்கிள்களை திரும்ப பெற்று அவற்றுக்கு மாற்றாக தரமான சைக்கிள்களை மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 11ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு 4 லட்சத்திற்கும் அதிகமான அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விலையில்லாத சைக்கிள்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தான் தற்போது பரபரப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி, சங்கரன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.